இப்ப எதுக்கு இவர் நம்ம எல்லாம் கூட்டு வந்துட்டு இப்படி நின்னுட்டு இருக்காரு? கேளுமா. ஏன் என்ன எது கேட்க சொல்ற? அவர்கிட்ட கேட்டுட்டு நான் திட்டு வாங்கணுமா? சும்மா பேசாம இரு, அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். அதானே உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே. கேளுமா, கேளு, போய் கேளுமா. ஏங்க இப்படி எல்லாரையும் காலங்காத்தால கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கீங்களே, உங்க வேஷத்தை பாக்கதானா? எதுக்கு இப்ப எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப அத சொன்ன உடனே உனக்கு விஷயம் புரிஞ்சிடும் இல்ல? ஏண்டி பொதுவாவே ஊரையே கூப்பிட்டு மேடை போட்டு பந்தி பரிமாறி நான் விலாவரியா எடுத்து சொன்னாலும் உனக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது. எதுக்கடி உனக்கு இதெல்லாம்? அதனால வழக்கம் போல அப்படியே தூரமா நின்னு சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. இங்க பாருங்க, எனக்கு புரியுற மாதிரி சொன்னா எங்களுக்கும் எல்லாம் புரிஞ்சுக்க தெரியும். அம்மா, காரணம் இல்லாம அப்பா நம்மள கூட்டிட்டு வர மாட்டாரு. கொஞ்சம் பொறுமையாயிரு. அடா 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 அடா, நீ தாண்டி என் மவ. உனக்கு எனக்கு இருக்கிற புத்தியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு உன் ஆத்தாளுக்கு என் மவனுக்கு இருந்திருந்தா இந்த குடும்பம் விளங்கி இருக்கும். ஆமா, இந்த புத்தி இருக்கிறதுனால தான் உங்க தங்கச்சி கிட்ட நீங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா செய்யல ஒன்னத்தையும் காணுமே. என்ன என்னடி கத்தி பேசுற? கேக்குறவங்க என்னடி நினைப்பாங்க தெரியாம தான் கேக்குறேன். என் செயலுக்கு இப்ப என்னடி குறைச்சல? என்ன நீங்க நிக்கிற கோலத்தை பார்த்தா எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லங்க. என்னவோ சன்னியாசத்துக்கு போற மாதிரில நின்னுட்டு இருக்கீங்க. சன்னியாசமா? அம்மா நீ இப்படி ஓமா தகப்பா, நீ சன்னியாசம் போ இல்ல சாமியார போ, எப்படி வேணாலும் போ, ஆனா என்ன மட்டும் விட்டுரு தகப்பா. நான் இல்லைன்னா புனிதா என்ன ஆவா நீ ஏன் சொல்லு. கோயிலா இருக்கிறதுனால வெளியே கழட்டி வச்சிருப்பேன். யாரா சொன்னது நான் சன்னியாசம் வாங்க போறேன்னு? அப்பா அவனை விடுங்கப்பா. இங்க நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம் அது முதல்ல சொல்லுங்க. அப்படி கேளுமா, எனக்கு ஒரு போன் வரணும், அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அந்த அழைப்பு மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா பாரு, அதுக்கு பிறகு உன் அப்பன் நாச்சி முத்து யாரு என்னங்கிறது உங்களுக்கும் புரியும், இந்த உலகத்துக்கும் தெரியும். வரட்டும். மாமா வர என் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வந்துருச்சு மாப்ள, நல்ல விஷயமா சொல்லு. மாமா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிட்டு மாமா. குடும்பத்தோட நீங்க ஏதோ தப்பான முடிவு எடுக்க போற மாதிரி சொல்லிட்டேன். எல்லாரும் கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. ஆகணும்ல, கண்டிப்பா ஆகணும். நம்ம திட்டமே தானே. புனிதா அம்மா அப்பா எல்லாரும் உங்களை பார்க்க அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. மிச்சத்தை நீங்க பாத்துக்கோங்க மாமா. என் டியூட்டி ஓவர் மாமா. ரைட் 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 ரைட், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் மாப்ள. நல்லது நல்லது. சரி மாமா. பாரு டேய், நீ என்ன செய்யறடா, போய் கோயில் வாசல்ல போய் நில்லு, வெயிட் பண்ணு. கோயில் வாசல்லையா? எதுக்குப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்துல புனிதா மரகதம் மாப்ள 3 பேரும் இங்க வருவாங்க. அவங்க வந்த உடனே எனக்கு நீ சிக்னல் கொடுக்கணும். என்ன டேய், அவங்களுக்கு தெரியாத மாதிரி சிக்னல் கொடு, விளங்குதா? அப்பா போன்ல யாருப்பா? அத்தை மாமா வர்றாங்கன்ற என்னமோ சொல்றாப்பா, நானும் கேக்குறேன். சரி நான் போய் பாக்குறேன். போறேன். என்ன பண்றது? அப்பா நாம இங்க இருக்கிறது அத்தை மாமாக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? எல்லாமே வா அப்பனோட திட்டம் தாம்மா. திட்டமா? அப்படி என்ன திட்டம்? கவனமா கேட்டுக்குங்க. எப்படி? ஓ ஏங்க, உங்க பிளான் என்னன்னு இப்பதாங்க எனக்கு நல்லா புரியுது. இத முதல்லயே சொல்லியிருந்தா நான் இந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டேன்ல. அம்மா நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அப்பா எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு. வரட்டும், அவங்க 3 பேரும் இங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. தரிக்க விடுறேன். பாருங்க. இன்னும் காணோமே. அப்பா அப்பா எங்க இங்க பாருங்க, சரியா நான் சொன்னபடி செஞ்சிருக்கேன்.